ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு இன்ட்யூஷன் இந்த வீடியோ எடுக்கணும்னு. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா, பார்த்ததில் இருந்து 3 நாட்களுக்கு பிறகு நீங்கள் யார் உங்ககிட்ட சாரி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து உங்ககிட்ட சாரி சொல்லுவாங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் லோட்டஸ் அல்லது அன்பு அப்படின்னு டைப் பண்ணுங்கள். யார் அந்த பர்சன் அப்படிங்கிறவங்கள மனசில் நினச்சிட்டு கண்களை மூடி சுவாசத்தின் மீது கவனம் வச்சு அவங்க எதற்காக உங்ககிட்ட சாரி சொல்லணும் அப்படிங்கிறத யோசிங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் சாரி சொல்லுங்கள். நீங்கள் சாரி சொல்ல வேண்டியது இருக்குன்னா நீங்கள் சாரி சொல்லுங்கள். யார் உங்ககிட்ட சாரி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட மன நிலைமை இப்போ எப்படி இருக்குது, அவங்க எதற்காக வந்து உங்ககிட்ட சாரி சொல்ல போகிறாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, உங்ககிட்ட எதுக்காக தெரியுமா அவங்க சாரி சொல்ல போகிறாங்க? என்ன விஷயம்னே தெரியாமல் தலையிலாம் நின்று ஒரு விஷயத்துக்காக அடம் பிடிச்சு உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு விலகி இருக்காங்க. ஒரு காரணமே இல்லாத ஒரு விஷயம், அதாவது லைஃப் த்ரெட்டனிங் விஷயம் எதுவுமே கிடையாது. ஒரு சாதாரண விஷயம், சாதாரணமான ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கும்போது அதை தப்பாக புரிஞ்சுட்டு அதை வந்து இல்லை நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி உங்கள் சைடில் உங்களை பேசவே விடலை. அவங்க பேச விடாமல் டக்குன்னு ஒரு முடிவை எடுக்கிறாங்க. திடீர்னு உங்ககிட்ட பேசுகிறத நிறுத்திட்டாங்க. ஆனால் இப்போ அவங்க அதை ரியலைஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேள்வி இன்னும் இருக்குது. இவங்க வந்து எப்பவுமே வந்துட்டு யாருக்கிட்ட பேசினாலும் சரி, உங்ககிட்ட மட்டும் இல்லை, தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட எப்பயுமே இருக்கும். நான் தான் கரெக்ட் அப்படின்னு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு இடத்துலையாவது வந்து அதை வந்து சொல்லி காமிச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லை, என்னால் தான் இது நடந்தது உன் வாழ்க்கையில் அப்படின்னா கூட நிறைய விஷயம் சொல்லி காமிப்பாங்க. அந்த மாதிரி சொல்லி காமிச்சிட்டே இருக்கிறதுனாலேயே என்னவோ தெரியல, நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக தான் போயிருக்கீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம், உங்களோட முன்னேற்றத்திற்கு காரணமானவங்க இவங்க தான். பைசா விஷயத்தில், சோர்ஸ் ஆஃப் இன்கம் விஷயத்தில் இவங்க உங்களுக்கு பெரிய உதவியாக இருந்திருக்காங்க. அதனாலேயே நீங்கள் வந்துட்டு சரி நம்ம கொஞ்சம் விட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கீங்க. இது ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால், அவங்க என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்களோ அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எடுத்த டெசிஷன் கரெக்ட் தான். நீங்கள் அமைதியாக இருந்திருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். இப்போது அடுத்து என்ன வந்திருக்கு? மாற்றம் வரும், எப்படியாவது அவங்க மாறிடுவாங்க அப்படின்னு நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. நான் எடுக்கிற கார்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, சரி கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். வாய்ப்புகள் நிறைய கொடுத்துட்டே இருக்கீங்க, ஆனால் வந்துட்டு திரும்ப திரும்ப அவங்க அதே தவறை செஞ்சுட்டே இருக்காங்க. இனியும் இந்த வாய்ப்பை கொடுக்கணுமா, தேவையில்லை, நம்ம அமைதியாக இருப்போம் அப்படின்னு நீங்கள் அமைதியாகவே இருந்துகிட்டே இருக்கீங்க. அவங்கக்கிட்ட மாற்றம் வந்திருக்கா அப்படின்னா எஸ், மாற்றம் வந்திருக்கு. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன பாருன்னா, ஒரு தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் இதில் இருக்குது. அது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில், அது எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் யார் சாரி கேட்கணும்னு நினச்சிங்களோ உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. அவங்க சொன்னதை கேட்டுட்டு தான் ஆக்சுவலி இந்த சுச்சுவேஷனே வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஏதோ ஒரு வார்த்தையை அவங்க சொன்னதை உங்ககிட்ட சண்டை போட்டவங்க நம்பிட்டு அதுவே வேத வாக்கான்னு நினச்சிட்டு உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு விலகி இருக்காங்க. சரி, இந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூ, இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வந்ததுக்கான காரணத்தை அவங்க தெரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னா ஏஞ்சல்ஸ் கிட்ட கேட்கலாம்.
பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன்னு வந்திருக்கு. எஸ், கேட்பாங்க, நிச்சயமாக கேட்பாங்க. ஃபியூ மந்த்ஸ்லன்னு கூட ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பதிலும் வந்திருக்கு. உண்மை நிச்சயமாக வெளியில் வரப்போகுது, காத்துருங்க. நீங்கள் போய் அதை ஓப்பனாக சொல்ல வேண்டாம், இதனால தான் பிரச்சனை வந்தது அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். சரியா? நிச்சயமாக வந்துட்டு அவங்களே யார் உங்ககிட்ட இருந்து கோவிச்சுட்டு போனாங்களோ அவங்க உங்ககிட்ட நிச்சயமாக வந்து சாரி சொல்லுவாங்க. இப்போ அவங்க சாரி சொல்கிற மனநிலைமையில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எஸ், இருக்காங்க, நிச்சயமாக இருக்காங்க. அவங்கள தடுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்க இப்போது மன நிம்மதியோடு இல்லை, அதுதான் பெரிய விஷயம். அதனால தான் அவங்க உங்ககிட்ட வந்து சாரி கேட்காம இருந்ததுக்கான பல காரணங்களில் இது முக்கியமான காரணம். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் பிரிஞ்சு போகிறதுக்கான சுச்சுவேஷன் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா, ரஃப்லி ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி இருந்து இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. 7 மாதத்துன்னு சொல்லியாச்சு. இப்போ ஃபியூ மந்த்ஸில் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் அவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க. நம்ப முடியலல்ல, ஆனால் அதுதான் உண்மை. அவங்களும் அதையே யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இல்லாமல் அவங்க எப்படி இருப்பாங்க, நம்மளோட கைடன்ஸ் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, இவங்களை மன்னிச்சு திரும்ப ஏற்றுக்கணுமா? அவங்க வந்து சாரி சொன்னால் நீங்கள் திரும்ப மன்னிச்சு ஏற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டால், ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், எஸ், மன்னிச்சு ஏற்றுக்கோங்க, ஃபர்கிவ் பண்ணிவிடுங்க, முக்தி அடையும். ஒரு அழகான கார்டு வந்திருக்கு. நீங்கள் அவங்க மன்னித்து அவங்கள நீங்கள் ஏற்றுக்கும் போது ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் ட்ரா பண்ணி அந்த லைனில் நில்லுங்க, தப்பு இல்லை. அவங்கள உங்களோட கைடாக நீங்கள் எப்போவுமே வச்சுக்கலாம். உங்களோட வாழ்க்கைக்கு அவங்கள ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடியவர்களாக நிச்சயமாக நீங்கள் அவங்கள ஏற்றுக்கலாம். அதில் ஒரு செகண்ட் தாட் உங்களுக்கு இருக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சில முடிவுகள் ஏற்கனவே வாழ்க்கைக்காக எடுத்துருக்கீங்க. சரியா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்களும் உங்ககிட்ட யார் சாரி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் உங்களோட வாழ்க்கைக்கு மெயினான முக்கியமான சில டெசிஷன்ஸை ஏற்கனவே எடுத்திருக்கீங்க, டிஸ்கஸ் பண்ணி அதை எடுத்திருக்கீங்க. இதில் 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணியே தீரணும், வேறு வழியே இல்லை. அதுதான் பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதலும் கூட அப்படின்னு சொல்லலாம். எண்ணியதெல்லாம் நீங்கள் செய்யலாம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றாக சில வேலைகளை செய்யும்போது தான் எண்ணியதெல்லாம் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களோ அது வந்து நிச்சயமாக அவங்க கூட சேர்ந்து செய்யும்போது அது நடக்கும். ஏன்னா நிறைய பணம் உள்ள கார்ட்ஸாக ரிலேட்டடாக அது மாதிரி நிறைய வந்துட்டே இருக்கு. நீங்கள் நினைக்கிற பர்சன் 3 நாட்களுக்கு பிறகு வந்து உங்கள்கிட்ட சாரி சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுறதுக்கு இந்த பிக்சர், இந்த வீடியோ நீங்கள் சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி இந்த பிக்சரை பார்த்துட்டே இருங்க. நிச்சயமாக எனர்ஜியில் ஒரு மாற்றம் வரும். அடுத்து ஒரு ஏஞ்சல் நம்பர் சொல்கிறேன், அதையும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருங்க. பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஆத்மா, 2 ஆத்மாக்களுக்கு உண்டான அந்த கம்யூனிகேஷன், அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணும். 741 அப்படின்னு இந்த ஏஞ்சல் நம்பரை அடிக்கடி சொல்லிகிட்டே இருங்க இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து. ஏஞ்சல் கிட்டேருந்து அடுத்து என்ன மெசேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பர்சன்
நிறைய இன்ஃபர்மேஷனே தெரியாமல், அதாவது உங்களை 2 பேருக்குள்ளேயும் என்ன நடந்தது அப்படின்னு முடிவு எடுக்கிறதுக்குள்ள இந்த பர்சன் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க, உங்களை பற்றி தவறாக நினச்சி, இல்லையா? இப்போ அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா, இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்ன நடந்தது அப்படிங்கிறத ஆலோசனை செஞ்சு, என்ன தவறு அவங்க சைடு இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஆலோசனை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். திரும்ப திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. ஒருவேளை நான் வந்து தப்பாக அன்னைக்கு இப்படி பேசியிருக்கக்கூடாதோ அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு காம்ப்ரமைஸ்டான ஒரு சுச்சுவேஷனில் நான் போயிருக்கணுமோ, தேவையில்லாமல் இந்த வார்த்தையை நான் விட்டுட்டனோ, அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு நான் கொடுத்துருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரியான எண்ண அலைகள் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. இந்த எனர்ஜியெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஏஞ்சல்ஸ் வந்து உங்கள் கூட இப்போ இருப்பாங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து 24 ஹவர்ஸில் 111 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. நம்பிக்கையோடு பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். நிச்சயமாக 111 அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் நம்பரை இமீடியட்டாக பார்க்குறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு, 100%. ஆனால் 24 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இந்த எனர்ஜியை நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரா வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். லண்டனிலிருந்து நான் உங்கள் ரேகா, த டாரட் குயின்.